அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? என் நிலையிலும் நாம் அவரை பற்றி கொண்டால் எல்லாமே எந்நாளுமே நமக்கு ஒரே நாளாக இருக்கும். ஆம், எந்நாளும் நமக்கு கிறிஸ்து பிறப்பு தான். எந்நாளும் நமக்கு மகிழ்ச்சிக்குரிய நாள் தான். துன்பமாக இருந்தால் நமக்கு எந்நாளும் துன்பத்தின் நாள் தான் என்று நாம் நினைத்தால் துன்பமாக தான் இருக்கும். இந்த நிலையும் கடந்து போகும் என்று நாம் நினைத்தால் எல்லாமே கடந்து போகும் நம்மளை விட்டு. ஆம், ஏனென்றால் ஆண்டவர் படைத்த அனைத்து நாட்களுமே நமக்கு நிறைவுள்ள நாட்கள். அந்த நாட்களில் நாம் நிறைவாக அவரோடு இணைந்து நடக்கும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும். இன்றைக்கி அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எஸ்ஐயா எழுதிய நூல் அதிகாரம் 61 இறை வார்த்தை 10-11. ஆண்டவரில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைவேன், என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைய அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்க செய்வது போன்றும் தோட்டம் விதைகளை முளைக்கச் செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தெழச் செய்வார். பிரைஸ் தி லார்ட். நாம் இறைவனில் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நமக்கு எந்த குறையுமே இல்லை. ஏனென்றால் நாம் எப்பொழுதும் பூரிப்போக இருக்கிறோம். துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் வாதனைகளும் பட்டாலும் ஒரு சிறு ஆறுதல். ஆமாண்டவரே, எல்லாருக்கும் மத்தியிலும் வெள்ளம் அப்படி அடித்து ஓடிச்சு இல்லையா? ஆனாலும் நம்மளை பாதுகாப்பாக வைத்திருந்தாரா இல்லையா? வைத்திருந்தார். கெட்டி இருந்தது தண்ணியெல்லாம் வீடு முங்குற அளவுக்கு, ஆனாலும் சரட்டுன்னு ஓடும்படி ஆண்டவர் செய்தார். எல்லாமே வற்றி போகும்படி செய்தார். செங்கடலை இரண்டாக பிரித்தது போல் அவருடைய மக்கள் இருக்கும் இடத்தில் எல்லாம் அனைத்தும் உலர்ந்த தரையாக மாற்றினார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருவர் சாட்சியாக நிற்பார்கள் இல்லையா? அதுபோல் தான் நாம் ஆண்டவரில் மகிழ்ச்சி அடையும் போது அவர் நமக்கு எல்லாமே நன்மையாகவே செய்வார். எப்படி செய்வாராம்? மலர் மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடையை அவர் எனக்கு உடுத்தினார். ஒவ்வொருவருக்கும், ஆண்டவர்கள் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நேர்மை என்னும் ஆடை எனக்கு அளித்தார். விடுதலை, நேர்மை எல்லாமே அவர்தான் இல்லையா? அவர் நாம் எப்படி இருக்கிறோமோ அதை வைத்துத்தான் அவர் நமக்கு ஆசீர் வழங்குகிறார். நம்ம அந்த ஆசீரை பெற்றுக்கொள்ளும்படி நாம் நிறைவாக இருக்கிறோமா? அந்த ஆசீரை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? அவர் தந்த ஆசீரை வீணாக செய்கிறோமா? இல்லையா? நிலம் முளைகளை துளிர்க்கச் செய்வது போன்றும் தோட்டம் விதைகளை முளைக்கச் செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தெழ செய்வார். அப்போ நம்ம எல்லாருக்கும் முன்னால் எப்படி இருக்கிறோம்? நிறைவாக இருக்கிறோம். ஏனென்றால் நாம் அனைவருமே கடவுளுடைய மக்கள் இல்லையா? யார் என்ன நினச்சாலும் கடவுள் நம்மளோடு இருக்கும்போது எதுவுமே செய்ய முடியாது இல்லையா? இயற்கை கூட நமக்கு சாதகமாக அமைத்து தரும். நாம் என்ன கேட்குறோமோ அதை தருவார் அவர் இல்லையா? ஆனாலும் இப்பொழுது நடந்தது அனைத்துமே ஒரு நொடிக்கில் நடந்து முடிந்தது போல்தான் இல்லையா? முன்னுரைத்ததுபடியே அனைத்தையும் செய்து முடித்தார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? அவரோடு ஒன்றித்து இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாமே நன்மையாக நடக்கும். இந்த இறை சிந்தனையோடு ஒரு விசை சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டவரே, எதை செய்தாலும் நீர் எங்களுக்கு நன்மை செய்வீர் ஆண்டவரே. ஆனால் அழிவுகளை பார்க்கும்போது, உணவில்லாமல் தவிக்கும்போது, ஆடையின்றி இருக்கும்போது, ஆமாண்டவரே, அதையெல்லாம் கண்டு நாங்கள் பார்க்கும்போது எங்கள் மனம் வேதனை அடைகிறது ஆண்டவரே. எத்தனை ஆடைகள் வைத்திருந்தோமோ அத்தனை ஆடைகளும் பறிபோனதே ஒரு வெள்ளத்தால். ஆமாண்டவரே, இந்த வெள்ளம் இப்படி என்றால் 40 நாள் வெள்ளம் எப்படி இருந்திருக்கும்? அதை நினைத்தவுடன் எங்களுக்கு ஒரு திகில் ஆட்கொள்கிறது ஆண்டவரே. அதையெல்லாம் அப்புறப்படுத்தி எங்களையும் உண்மையில் மகிழ்ச்சியும்படி செய்கிறீரே, அதற்கு நன்றி கூறோம்ப்பா. ஆமாண்டவரே, இருப்பதை கொண்டு பகிர்ந்து வாழும்படி எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று முழுமையாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.